மார்ச் மாதம் 8ஆம் தேதி தவக்காலம் 3ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளில் ஒன்று தண்ணீர். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுங்கு என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். நீர் இல்லை என்றால் எவ்வுயிரும் இவ்வுலகில் வாழ முடியாது. மழை இல்லை எனில் மனித வாழ்வில் ஒழுக்கமும் இல்லை என்றாகிவிடும் என்பது இந்த குறளின் கருத்து. இன்று அகழ்வாராய்ச்சி மூலம் தோண்டி எடுக்கப்படும் அன்றைய நாகரிகங்கள் அனைத்தும் ஆற்றம் கரைகளிலேயே அமைந்திருந்தன என்பது நாம் உணர வேண்டிய ஒன்று. மனிதரின் தாகத்தை தணிப்பது மட்டுமல்லாமல் அவர்களது உடலின் வெப்பத்தை தணித்து வெப்பத்தினால் வரும் அத்தனை நோய்களிலிருந்தும் மனிதர்களை காப்பது தண்ணீர். தண்ணீர் என்கின்ற வார்த்தையே தன்னில் தன்மையை தாங்கியிருக்கிறது. தன்மை என்பதனுடைய பொருள் குளிர்ச்சி என்பதாகும். நீரின் தேவையை உணர்ந்ததாலேயே அன்றைய தமிழக மன்னர்கள் வானிலிருந்து நீரை பெறும் பொருட்டு மரங்களை நட்டது மட்டுமல்லாமல் அந்நீரை தேக்கி வைக்கும் பொருட்டு குளங்களை வெட்டினார்கள். ஏனைய மன்னர்கள் போரில் தங்களது வெற்றியை கொண்டாட ஜெயஸ்தம்பம் நிறுவிய வேளையில் ராஜேந்திர சோழன் என்கிற தமிழ் மன்னனோ ஸ்தல ஸ்தம்பம் என்பதை நிறுவினான். அதாவது சோழகங்கம் என்ற ஏரியை வெட்டி நீராதாரத்தை பெருக்கினான். இவ்வாறு மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவையாக இருக்கிற நீர் கிடைக்காமல் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் எவ்வாறு துன்புற்றனர் என்பதனை முதல் வாசகமும், பயணத்தின் காரணமாக களைப்புற்று தாகத்தோடு கிணற்று ஓரமாக அமர்ந்திருந்த இயேசு குறித்து நற்செய்தியும் பேசுகின்றன. மனிதரின் அடிப்படை தேவைகளில் கடவுள் அக்கறை கொண்டுள்ளார் என்பதையே பாலைவனத்தில் தண்ணீரின்றி வாடிய மக்களுக்கு பாறையில் இருந்து தண்ணீரை வரவழைத்ததன் மூலம் கடவுள் வெளிப்படுத்தினார். இன்று இந்த நீரை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், சிக்கனமாக பயன்படுத்துகிறோமா என்று கொஞ்சம் சிந்திப்பதற்கு முயற்சி எடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 3 முதல் 7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து ரபித்தீம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல் எறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர். ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர்.
வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இரண்டாம் வாசகம். தூய பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 5-8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இது வாசகம். நிலைவாழ்வு அளிக்க பொங்கி எழும் ஊற்று கிறிஸ்துவே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 5-15, 19-26, 39 மற்றும் 40-42. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்புவின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்பிட்டிருந்த இயேசு கிணற்றுக்கு ஓரமாய் அமர்ந்திருந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண்ணொருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது, அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்?
தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரா? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்துள்ளார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகம் எடுக்காது. தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஒரு இறைவாக்கினர் எனக் கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றனர். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அளிப்பார் என்றார். அப்பொழுது இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கே 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினார்கள். அப்போது அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, முன்னுரையில் தண்ணீருக்கான தாகம் குறித்து நாம் சிந்தித்தோம். தண்ணீருக்கான தாகத்தை நிறைவு செய்வது அவசியம் என்றாலும் அது மட்டுமே போதுமானது அல்ல என்பதை அறிந்தவர் நம் கடவுள். அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வாழ்வின் நிறைவிற்கான தாகமும் இயக்கமும் உண்டு. கிணற்று அடியில் ஓய்வு எடுத்த இயேசுவிடம் தண்ணீருக்கான தாகம் இருந்தது என்றால், அதே கிணற்றடிக்கு வந்த சமாரிய பெண்ணிடம் நிறைவிற்கான தாகம் இருந்தது. நிறைவிற்கான தாகம் கொண்டிருந்த சமாரிய பெண் இயேசுவோடு உரையாடிய பின் அவரது மெசியா தன்மையை கண்டுகொண்டதாக நாம் வாசிக்கிறோம். அதாவது அவளது வாழ்வின் தாகத்தை நிறைவு செய்யக்கூடியவராக இயேசுவை கண்டுகொண்டாள். இப்பெண் ஒரு தனி நபர் என்றாலும் கொஞ்சம் கூர்ந்து நோக்கினால் அவர் சமாரிய இனத்தின் பிரதிநிதியாகவும் காட்டப்படுகின்றார். உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உன்னுடன் இருப்பவர் உன் கணவர் அல்ல என்ற இயேசுவின் வார்த்தைகள் சமாரிய பெண்ணின் ஒழுக்க நெறி பிறழ்ந்த வாழ்வை சுட்டிக்காட்டுகின்றன. அதே நேரத்தில் இவ்வார்த்தைகள் சமாரிய மக்களுக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. கணவர் என்பதை சுட்டிக்காட்டும் பாகால் என்ற எபிரேய சொல்லுக்கு கடவுள் என்கிற அர்த்தமும் உண்டு. கிமு 722 வடநாடான இஸ்ரேலோடு அசீரியர்கள் போரிட்டு வடநாடு அழிக்கப்பட்ட பின் அசீரியர் இஸ்ரேலர் கலப்பின் காரணமாக தோன்றிய சமாரியர்கள் தங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட தெய்வம் இல்லாமல் காலத்திற்கு ஏற்ப தங்களது தெய்வங்களை மாற்றிக்கொண்டே வந்தனர். இயேசுவின் காலத்தில் சமாரியர்கள் யாவையை வழிபட்டாலும் அவரை முறையாக வழிபடவில்லை. எனவே உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உன் கணவர் அல்ல என்ற இயேசுவின் வார்த்தைகளை சமாரியர்களுக்கு 5 தெய்வங்கள் இருந்தார்கள், இப்போது வழிபடும் யாவேயை அவர்கள் முறையாக வழிபடவில்லை என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். சமாரிய பெண்ணின் கணவர்களுக்கான தேடலாக இருக்கலாம், அல்லது சமாரியர்களின் கடவுள்களுக்கான தேடலாக இருக்கலாம். இவை அனைத்தும் நிறைவின்மையின் வெளிப்பாடு. இத்தகைய நிறைவின்மையை நிறைவு செய்து மனித வாழ்வின் நிறைவிற்கான தாகத்தை நிறைவு செய்ய வந்தவரே இயேசு கிறிஸ்து. இதையே இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது.
எனவேதான் யோவான் நற்செய்தியாளர் அந்த பெண் மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் வாழ்ந்த எல்லா சமாரியர்களுமே இயேசுவை மெசியாவாக, அதாவது முழுமையான வாழ்வை வழங்க வந்தவராக கண்டுகொண்டதாக குறிப்பிடுகிறார். இப்போது உனது பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவரது பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்று சமாரியர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது. அன்புக்குரியவர்களே, நிறைவிற்கான தாகம் தணிக்கப்பட்டு வாழ்வின் மகிழ்ச்சியை கண்டுகொள்ளும் நிலையையே அருள் நிலை என்று புனித பவுல் கூறுகிறார். இந்த அருள் நிலை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையின் வழியாகவே நமக்கு கிடைக்கிறது என்றும் அவர் கூறுகின்றார். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாக நமக்கு கிடைத்தது என்று சொல்லுகின்றார். சிக்கார் நகரை சார்ந்த சமாரிய பெண்ணும் ஏனைய சமாரியர்களும் இந்த நம்பிக்கையின் வழியாகவே அருள் நிலையை அடைந்தனர். அன்பிற்குரியவர்களை, இங்கு நம்பிக்கை என்பது கடவுளால் எல்லாம் முடியும் என்ற நம் உறுதிப்பாடு என்ற அர்த்தத்தில் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக முழுமையாக சரணடைதல் என்ற பொருளில் புரிந்து கொள்ளப்படுவது அவசியமானது. எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்கும், எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு முழுமையான சரணடைதல் இருக்கும். சமாரிய பெண் இயேசுவை முதலில் ஒரு யூதராக பார்த்தாள், பின்பு போதகராக பார்த்தாள், அடுத்து இறைவாக்கினராக பார்த்தாள், இறுதியில் மெசியாவாக கண்டுகொண்டாள். அப்பெண் இயேசுவிடம் சரணடைந்ததின் பல படிநிலைகள் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றன. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் நாம் வாழ்வின் நிறைவிற்கான தாகம் கொண்டவர்களாக இருக்கிறோம். எனினும் இத்தாகத்தை பணத்தை கொண்டும் புகழை கொண்டும் சமூக அங்கீகாரத்தை கொண்டும் நிறைவு செய்ய நாம் முனைகின்றோம். இத்தகைய தவறான வழிமுறைகளை நாம் விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி நகர அழைக்கப்படுகின்றோம். சிலுவையில் தொங்கிய பொழுது இயேசு, நான் தாகமாக இருக்கிறேன் என்றார். நம் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக மனுக்குலம் மீட்படைய வேண்டும் என்ற வெளிப்பாடாக வந்த வார்த்தைகள் அவை. வாழ்வின் நிறைவிற்கான தாகத்தின் மட்டில் விழிப்புணர்வும், அந்த தாகத்தை நிறைவு செய்ய வல்லவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்கிற நம்பிக்கையும் நம்மிடம் இருந்தது என்றால், இயேசுவின் கையில் நம்மையே சரணாகதியாக்குவது நமக்கு எளிதான ஒன்றாக இருக்கும். இந்த சரணாகதி நமது வாழ்வை நிறைவுக்கு இட்டுச் சென்று அருளின் நிலையை நாமும் பெறுவதற்கு காரணமாக இருக்கும். மன்றாடுவோமாக. இறைவா, நாவின் தாகத்தை நீர் போக்குவது போல எம் வாழ்வின் தாகத்தை எம் கடவுளாகிய நீரே போக்கி எமது வாழ்வை முழுமைப்படுத்துவீராக. ஆமென். ஐயா, அத்தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும். ஏசையா, அத்தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும். அது பொங்கி எழும் ஊற்றாகி நிலை வாழ்வை அளித்துவிடும். அது பொங்கி எழும் ஊற்றாகி நிலை வாழ்வை அளித்துவிடும். அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தப்பேதும் நடக்க தேவையும் இருக்காது. ஐயா, தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும். ஏசையா, தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும். நீர் ஒரு இறைவாக்கினரே, ஐயா நீர் ஒரு இறைவாக்கினரே,
அறிந்தீர் உள்ளத்தை அதனால் கண்டுகொண்டே, அறிந்தீர் உள்ளத்தை அதனால் கண்டுகொண்டேன். ஐயா தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும், ஏசையா தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும். எனப்படும் மெசியா நீரே, கிறிஸ்து எனப்படும் மெசியா நீரே, செய்தது அனைத்தையும் சொல்லிய மனிதரே, செய்தது அனைத்தையும் சொல்லிய மனிதரே. ஐயா தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும், ஏசையா தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும். உண்மையில் நீரே உலகின் மீட்பரே, உண்மையில் நீரே உலகின் மீட்பரே, உம் பேச்சை கேட்டோ உம்மை அறிந்து கொண்டோ, உம் பேச்சை கேட்டோ உம்மை அறிந்து கொண்டோ. ஐயா தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும், ஏசையா தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும். அது பொங்கி எழும் ஊற்றாயி நிலை வாழ்வை அளித்துவிடும், அது பொங்கி எழும் ஊற்றாயி நிலை வாழ்வை அளித்துவிடும். அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தப்பேதும் நடக்க தேவையும் இருக்காது. ஐயா தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும், ஏசையா தண்ணீரை எனக்கு குடிக்க கொடும்.